ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் தினம் ஒரு வார்த்தையை நம் மூலியமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால் இந்த காலையில் வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணமே நேரிடுகிறா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், நம்ம ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நல்ல கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளை. இந்த வருஷத்தினுடைய ஜனவரி மாதம் முதல் தேதியினுடைய வாக்கு தத்துவம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால அவனை என்றால் சாத்தானை ஜெயித்தார்கள். அப்படின்னா இங்கே ஆண்டவர் பிள்ளைகளை நமக்கு ஒரே ஒரு ரகசியம் மட்டும் தெரியணும். மரணமே நேரிடுவதா இருந்தாலும் இந்த பூமியில் ஆண்டவருக்காக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நாம் இன்னைக்கு நம்ம நல்ல தெளிவாக இருக்கணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சாத்தானுடைய எல்லா தலையும் நசுக்க இருக்கிறார், அவனை ஜெயித்து இருக்கிறார், வெற்றி சிறந்து இருக்கிறார். ஆகினால் இன்னைக்கு சாட்சியின் வசனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சாட்சியாக இருக்கிறேன். 1 யோவான் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில இருக்கிறதை போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதுதாங்க சாட்சி. இதுதான் சாட்சி. என்ன சாட்சின்னு கேட்டீங்கல்ல, இதுதான் சாட்சி. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டுக்கிறேன். இந்த வசனம் எனக்காகத்தான். இந்த சாட்சி வசனத்தினால்தான் நான் கழுவப்பட்டவன், என் பாவம் நீக்கப்பட்டது. இத வசனம். இந்த வசனம் தான் சொன்ன நான், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது பாவம் கழுவப்பட்டது. என்னை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவி என்னை என்னவா இருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னும் தெளிவாக கேட்க போனா வேதத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம தேவனுடைய பிள்ளை, மீட்கப்பட்டவர்கள் நாம. அதனால் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சி வசனம் என்னன்னு இது எல்லாருக்குமே கிடைக்காது. இந்த வாக்கு எல்லாருக்குமே நிறைவேறாது. எத்தனை பேர் இதை கேட்குற நீங்க அத்தனை பேர் வாழ்க்கையில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தோய்த்து எடுக்கப்பட்டு இருக்கிறோம், பாவம் கழுவப்பட்டு இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைக்கு உங்க மேல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஊற்றப்பட்டு இருக்கு. அதனால தான் சொன்ன அவனை ஜெயிக்க முடியும். நமக்கு அதுதான் பெரிய கவசமே. அதுதான் பெரிய ஒரே ஒரு சொட்டு ரத்தம். ஆண்டவருடைய ரத்தம் வானத்தையும் பூமியை சகலத்தை அசைக்கும், சாத்தானுடைய வல்லமைகளை அழிக்கும். நம்ம அதை லேசாக நினைக்கக்கூடாது, அதை அற்பமாக எண்ணக்கூடாது. வெளியேற பெற்ற ரத்தம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தை சொன்ன எதுக்குமே இல்லை. அதுக்காக பயப்படுவாங்க பிசாசு. ஒரு சொட்டு ரத்தம் இயேசுவின் ரத்தத்தை சொன்னாவே அவன் நடுங்குவான். வேற எந்த பேரை சொன்னால ஒரு சொட்டு ரத்தம் இயேசுவின் நாமத்தினால் சொன்னாவே நடுங்குவான். அதனால தான் வேதம் சொல்றோம், ரோமர் 5ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, அப்ப நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அவருடைய ரத்தத்தினாலே தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், சாட்சியா இருக்கிறோம், பாவம் கழுவப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம். மீட்கப்பட்டவர்கள் நாம, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நாம. நமக்காக கிரைய செலுத்தி இருக்கிறார் ரத்தத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய. அதுக்கு தான் சொன்னேன், இன்னைக்கு அந்த சாத்தானை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க நமக்கு ஆண்டவர் அந்த ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை சொன்னவே அவனுக்கு நடுக்கம் வரும், அவ்வளோ பயம் வரும். நம்ம என்ன பண்ணதில்லை, அதை கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது.
நாம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் மிகுந்த உபத்திரம், பாடு, அவமானம், பிரச்சனை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் வெளிப்படுத்தல் விசேஷம் 7:14 வாசிங்க. அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அது உமக்கே தெரியும் என்று. அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நாமெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, அவருடைய ரத்தத்தினால தோய்த்து வெளுக்கப்பட்ட அங்கியை போட்டவர்கள். நாமெல்லாம் பிரித்தெடுத்தப்பட்டவர்கள். நான் அதுக்கு தான் ஆண்டவர் பிள்ளைகளை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இந்த வேத வார்த்தைகளை வாசிக்கும் போது, இன்னைக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மரணமே நேரிடுதுவா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாட்சி வசனத்தினால சாத்தானை ஜெயித்தார்கள் என்று. அப்போ நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தோய்த்து எடுக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்கு முன்னால் சிங்காசனத்துக்கு முன் நிற்கக்கூடியவங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு நன்றாக அதனுடைய வல்லமை, அதனுடைய மகிமை தெரியும். ஆனால் அதை நாம் எப்படி பார்க்குறோம், அதை எப்படி விசுவாசிக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். மட்டுப்படுத்தி எல்லாம் பார்க்கக்கூடாது. வெளியேறப்பட்ட ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தயவு கூர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலையில் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை இது ரொம்ப அதிகாரம் உள்ள வார்த்தை. அதனால பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் எல்லாத்திலும் நமக்கு விடுதலை தருவார். கண்கள் மூடி செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் என்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆண்டவர் மரணமே நேரெழுதுவாய் இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாட்சியின் வசனம் இப்பெல்லாம் இந்த தான் சாட்சி. எங்களுக்காக சிந்தப்பட்டது உண்மை என்பது இதுதான் சாட்சி. ஆண்டவர் இது எனக்காக சிந்தப்பட்டது, எங்களுக்காக சிந்தப்பட்டது, எல்லாருக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் என்பதற்கு அடையாளம். இந்த ரத்தத்தை ஆண்டவர் நாங்கள் அங்கிகளில் தோய்த்து எடுத்து சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறோம். அதனால பிசாசுடைய வல்லமைகளை, கிரைகளை அழிக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கிறீங்க. அதனால் அவனை ஜெயிக்க அதிகாரம் இருக்கு, அவனை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவன் தலையை நசுக்கிட்டீங்க, அதிகாரத்தை பிடிங்கிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிங்க. உங்க பிள்ளைகளை எங்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுத்து இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.